சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் க்ஷேத்திர பாலகர் ஸ்ரீ வடுக பைரவருடன் அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. வடுக பைரவரை முன்னோடியாக கொண்ட பழமையான சிவசக்தி ஸ்தலம் இதுவாகும். இந்த கோவில் வரலாற்று காலம் முதலே பல முக்கியத்துவமான நிகழ்வுகளை கொண்டுள்ளது. சிவபெருமானுக்கு ஜீவஸ்தாபனம் செய்த மகாமுனிவர் ஸ்ரீ அகஸ்தியர். அதனால் சிவபெருமான் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். காமாட்சி தேவி தனது மகிமை நிறைந்த கண்களால் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். வட்டுக பைரவர் இக்கோவிலில் அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார். வட்டுகம் என்றால் சிறுவன் என்று பொருள். சிறுவனாக பைரவர் இங்கு காட்சியளிக்கிறார். இப்போது இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் மிகவும் கனமழை பெய்து கொண்டிருந்தது. அகத்திய முனிவர் பழங்கால சிவன் கோயில்களுக்கு செல்வதற்காக தென்புறமாக தனது பயணத்தை மேற்கொண்டார். அவர் குசஸ்தலை ஆற்றை கடந்து இந்த இடத்தை அடைய வேண்டும். ஆனால் பெரும் புயல் கனமழை காரணமாக அவர் ஒரு மரத்தடியில் தங்கினார். அங்கு வெகு நேரம் காத்திருந்தார். பலத்த மின்னலின் கீழ் ஒரு சிறுவன் சிறு நாயுடன் நின்று கொண்டிருந்தான். அதனை கண்ட அகத்திய முனிவர் அந்த சிறுவனை கூப்பிட்டு அவன் அருகில் செல்ல முயன்றார். ஆனால் அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஒரு வில்வ மரத்தடியில் சென்று நின்றான். அந்த இடத்திற்கு சென்றபோது அகத்திய முனிவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். ஏனால் அந்த வில்வ மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கமும் இருந்தது. அதனை கண்டு மிகுந்த ஆனந்தமடைந்த அகத்திய முனிவர் அன்று முழுவதும் அந்த சிவபெருமானுக்கு வில்வ இலையால் பக்தியுடன் பூஜை செய்தார். பின்னர் அவருக்கு மேலும் ஆச்சரியம் தந்த நிகழ்வு என்னவென்றால், அன்றைய தினம் பிரதோஷமாகும். ஆகையினால் சிவபெருமான் தன்னை அகத்தியர் பூஜிக்க வேண்டும் என்பதற்காக பைரவரை அனுப்பி பூஜை செய்வதற்கான வழியை அகத்திய முனிவருக்கு காட்டியதனால் அங்குள்ள சிவபெருமான் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த செயலால் மெய் சிலிர்த்த அகத்திய முனிவர் தானாக வந்து ஆட்கொண்ட சிவமே என்று பிரார்த்தனை செய்தார். பின்னர் அந்த சிறு பிள்ளையை தேடின அவர் அந்த சிறு பிள்ளை ஒரு நாயுடன் வந்திருப்பதைக் கண்டு அவர் பைரவர் என்பதனையும் அறிந்து கொண்டார். இவரும் அந்த சிறு பிள்ளையை வடுகா என்று உரிமையுடன் அழைத்தபோது அந்த சிறுவன் அனுகிரகமான தன் பக்தியுடன் கூடிய புன்னகையை செய்து மறைந்தார். இதுவே இந்த கோவிலின் சிறப்பம்சமாகும். அதனாலே இங்கிருக்கும் பைரவர் வழிகாட்டும் பைரவராகவும் அமைகிறார். அதாவது பக்தி மார்க்கத்திற்கு வழிகாட்டும் பைரவராக அமைகிறார். இந்த கோவிலில் அனைத்து பிரதோஷ நாட்கள், பௌர்ணமி நாட்கள், தேய்பிறை அஷ்டமி தினங்கள் போன்ற அனைத்து தினங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முக்கியமாக ஜோதிடத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இங்கிருக்கும் ஸ்ரீ வடுக பைரவர் அனைவரது தோஷங்களையும் தீர்த்து அருள்பாலிக்கிறார் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்கு சிவபெருமான் மற்றும் பைரவரை தவிர விநாயகர், சண்முகர் மற்றும் நடராஜரும் தனித்தனி சன்னதி குடிக்கொண்டுள்ளனர். இவர்களை தவிர தட்சிணாமூர்த்தியும் நாக தெய்வங்களும் பிராகாரத்திற்கு வெளியே அழகான சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலானது திருத்தணியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நாபலூர் என்னும் இடத்தில் இருக்கிறது. இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கோவிலானது காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். சிறப்பு தினங்கள் போன்ற நாட்களில் இந்த நேரமானது மாறுபடலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ அகத்தீஸ்வரர் வடுக பைரவர் கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே சென்றிருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.